Chevaruthi, powered by Pommis Dreamwear. Co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. டேய் தம்பி, hey. என்னடா சொன்ன? எங்க பெரிய தம்பிய பத்தி தப்பா பேசுன நாக்கு அழுகி போயிடும்டா. எங்க குலசாமிடா அவரு. அவருக்கு என் பொண்ணுக்கு ஏதோ இருக்குன்னு அபாண்டமா பழி போட்டு பேசின உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன்டா. விட மாட்டேன். கையெடுங்க சுந்தரம், விடுங்க. நீங்க விடுங்கப்பா. என்ன சுந்தரம் இது? என் புள்ளைய கொல்றதுக்காகவா சம்பந்தம் பேசுன நீ? உங்களுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் மறைச்சு வச்சு உன் பொண்ணை என் பையன் தலையில கட்டி வைக்கலான்னு பாத்தியா? உன் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்டோம்ல, அதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் வேணும். உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. எந்த ஊர்ல இருந்தோ வந்து என் பையன் மேல கை வச்சிட்டல, நான் வயிறெறிஞ்சி சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. வாடா வா. நல்ல குடும்பம். இந்த பேச்செல்லாம் கேக்குறதுக்கு தான் நீங்க இவ்வளவு தூரம் தேடி வந்தீங்களா பெரியயா? நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல பெரிய தம்பி. முதல்ல நீங்க இங்க இருந்து போயிடுங்க. 25 வருஷமா எங்க வீட்டுல விசுவாசமா வேலை பார்த்த சுந்தரம் என்ன ஆனாரு, எங்க போனாருன்னு கேக்குறவங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது சுந்தரம்? பல்லாயிரம் கோடி டர்ன் ஓவர் ஆகுற ஹெர்பல் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி என்ன ஆனாங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? என் மேல மரியாதை இருந்துச்சுன்னா என் கூட வாங்க. அம்மா கிட்ட கூட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டோம். இனிமே நாங்க அங்க எப்படி வர்றது பெரிய தம்பி? என்ன மன்னிச்சிடுங்க பெரிய தம்பி. நீங்க இப்ப என் கூட வரலனா நான் வாழ்ந்தும் செத்த மாதிரி தான். ஐயோ, இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க பெரிய தம்பி. பார்வதி, நீங்க என்ன முடிவெடுத்து இங்க வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்க எல்லார் வாழ்க்கையிலும் கலந்துருக்கிற நீங்க சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்திருக்கணும். நீங்க சொல்லாம வந்ததால என்னமோ நடந்திருக்குன்னு எங்க மரியாதைக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுற மாதிரி நடந்திருக்கீங்க. என்ன பெரியயா அது? நீ எதுவும் சொல்லாத சுந்தரம். என்ன தூக்கி வளர்த்த நீங்க உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. என் உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர தேவையில்ல. அப்படி சொல்லாதீங்க பெரிய தம்பி. நீங்க 100 வருஷத்துக்கு மேல நல்லா இருக்கணும். அப்பா போலாம்ப்பா. சரிங்க பெரிய தம்பி, நாங்க வர்றோம். சரி, நீங்க போய் உங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. நான் கார்ல வெயிட் பண்றேன். போய் லக்கேஜ் எல்லாம் ரெடி பண்ணு பார்வதி. கணேசா நீ போ. அம்மா, நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நாங்க ஊருக்கு கிளம்புறோம். சரி, போயிட்டு வர்றோம்மா. சரி வாங்க. சாமி, கவலைப்படாத சுந்தரம், பகவான் துணை இருப்பார். நான் வரேன். நன்றி சாமி. என்ன சார் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ். இல்லைன்னா ஒண்ணு பண்றீங்களா? அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல யாராவது இருந்தா கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறீங்களா? இந்த அருண் அந்த சமையல்காரைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல நிறுத்தாம ஓய மாட்டான் போல இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க. உங்க சைடு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. என் சைடு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.
அருண், ஏன் அருண், பார்வதியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஏன் அருண் அப்படி பாக்குற? நான் பார்வதியை பத்தி விசாரிக்க கூடாதா? அதெல்லாம் இல்ல சித்தி, எப்பவுமே பார்வதியை கரிச்சு கொட்டிட்டே இருப்பீங்களே, இன்னைக்கு என்ன திடீர்னு அவன் மேல அவ்வளவு பாசம் பொங்குது, அதான் பார்த்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல, அவ வீட்ல இருந்தா விதவிதமா வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்பால, அதனாலதான் கேட்டேன். பாவம், சொந்த ஊருக்கே போயிட்டாங்க போல இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சேன் சித்தி. ஆனா சுந்தரம் சொந்த கிராமத்துக்கு போகல, வேற எங்கேயோ போயிருக்காரு. சொந்த கிராமத்துக்கு போலையா? ஆமா சித்தி. அது எப்படி உனக்கு தெரியும்? சுந்தர கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட கால் பண்ணி விசாரிச்சேன், அவங்களும் தெரியலன்னு சொன்னாங்க. அதாவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதான் சுந்தரம் பார்வதி உங்களோட போட்டோஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா இருக்கு அருண் நீ பண்றதெல்லாம். நண்டு கொழுத்தா வலையில நிக்காதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான். இந்த வீட்டுல இருக்க வேலைக்காரங்களுக்கு திமிர் எடுத்து போய் ஊரை விட்டு ஓடி போவாங்களாம். நமக்கு வேற வேலை வெட்டி இல்லாம தேடிட்டு அலையணுமா? போய் தொலைதுன்னு அப்படியே விடாம என்னமோ Facebook, Twitter, வாட்ஸ்அப்னு போட்டு அலைஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன கேட்டாங்க, இன்னும் எந்த தகவலும் கிடைக்கல, விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சித்தி அப்படின்னு பேசிட்டு இருந்தம்மா. சரி, ஆதி எங்க? அம்மா, ப்ரோ பார்வதி சுந்தரத்தையும் தேடி போயிருக்காருமா. அக்கா, ஆதி வந்தாச்சு. தனியா தான் வந்திருக்கான். என்னாச்சு ஆதி? சுந்தரம் பார்வதியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? பார்வதி, சுந்தரம்,
சொல்லு சுந்தரம். என்கிட்ட தான் எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அம்மா அப்பா கிட்ட என்ன காரணம்னு சொல்லலாம்ல. சொல்லுங்க சுந்தரம். இவ்ளோ வற்புறுத்தி கேட்டும் நீ வாயே திறக்கலன்னா அப்போ தப்பு எங்க பக்கம் தான் இருக்கு. அப்படிதானே சுந்தரம்? அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் எங்க பக்கம்தான். நாங்க சொல்லிக்காம வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் என் பொண்ணு பார்வதி. அளவுக்கு பார்வதி என்ன தப்பு பண்ணா? ஒன்னதானே கேக்குறேன். சொல்லு சுந்தரம், பார்வதி என்ன தப்பு பண்ணா? அது வந்துமா, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் இவளால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து குழப்பம் உண்டாகிக்கிட்டே இருக்குமா. சின்ன தம்பி நிச்சயதார்த்தத்துல இவ போட்டோவால நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு. தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில விதி இவளை இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குதுமா. நான் கூட என்னமோ இதை நினைச்சேன். இதுக்குதான் இவ்ளோ பில்டப்பா? ஆளும் மண்டையும் பாரு. எங்க என் பொண்ணை வச்சு விதி உங்க குடும்பத்துக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னால உங்க குடும்பத்துக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுமா. உங்களுக்கு தலைக்குடிவு ஏற்பட்டுறக்கூடாதுமா. மனசு விட்டு சொல்லணும்னா பெரிய தம்பி கூட இவ சிங்கப்பூருக்கு கிளம்பினதே எனக்கு பிடிக்கலாமா. எனக்கு கூட தான் பிடிக்கல. நல்ல வேளை பார்வதியால அப்ப போக முடியாம போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இவ இங்க இருந்தா விதி ஜெயிச்சிடுமோன்னு பயமா இருக்குமா. சுந்தரம், உன் பயம் எனக்கு புரியுது. ஆனா நீதான் என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிய மீறி விதி என்ன செஞ்சிட முடியும்? இந்த 25 வருஷமா என் கூடவே இருந்து நீ பாத்துக்கிட்டே இருந்தும் விதிக்கு பயந்து போய் நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா? எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். என்ன மீறி அந்த விதி என்ன பண்ணுதுன்னு பாத்துருவோம். இத பார், நீ அவுட் ஹவுஸ்க்கு போ. போ சுந்தரம். சரிங்கம்மா. வா.
சுந்தரம், உன் உலக மகா நடிப்பை என்கிட்டயே காமிக்கிறியா? நீங்க எல்லாம் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு காரணம் ஏதாவது பெரிய விஷயமா தான் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். na 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 na